நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 30வது வசனம் மட்டுமாக, 22ஆம் வசனத்திலிருந்து 30வது வசனம் மட்டுமாக வாசிப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் எடையையும், சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் எடையையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் எடையையும், லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் எடையையும், ஒலிவ எண்ணெயில் ஒரு குடம் எண்ணெயையும் எடுத்து, அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவது. அதனாலே ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் மேஜையையும் அதன் பனிமூட்டுகள் எல்லாவற்றையும் குத்து விளக்குகளையும் அதன் கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் பனிமுட்டுக்கள் எல்லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி, அவைகள் மகா பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவைகளை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாய் இருக்கும். ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. 25ஆம் வசனம். அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவது. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவது. பரிசுத்த அபிஷேக தைலம், ஹோலி அனாயிண்டிங் oil is an oil used for the purpose of anointing and it is holy. அதுக்காக பிரித்தெடுக்கப்பட்டது. பரிசுத்த அபிஷேக தைலம் அதை தலையில் ஊற்றுறோம். அபிஷேகம் பண்ணுகிறது என்று சொன்னால் அதை ஊற்றுறது. சதா சொல்லுங்களே, பால் அபிஷேகம், கும்பாபிஷேகம், நெய் அபிஷேகம், நெய்யை ஊற்றுறது தலையில். எந்த அளவுக்கு அதை ஊற்றுவாங்க? தலையில் தெளிக்கிறதல்ல. அபிஷேகம் பண்ணுறதுன்னு சொன்னால் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு தாடியில் வழிந்து வஸ்திரத்தின் தொங்கலில் இறங்கும். தலையில் ஊற்றி அது அப்படியே முகத்தில் வடிஞ்சு வஸ்திரத்தினுடைய அடி மட்டுமா அது வரணும். அதுதான் அபிஷேகம். இந்த அபிஷேக தைலம் என்னென்ன பொருளை வச்சு செய்யணும், அதை எப்படி என்னென்ன காரியங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு இங்கே பார்க்குறோம். 23ஆம் வசனத்துக்கு போவோம். மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய, மேன்மையான சுகந்த வர்க்கம், ஸ்பைசஸ். ஸ்பைசஸ் அப்படின்னு சொன்னால் நல்ல வாசனை இருக்குது, அதே வேளையில் நல்ல ருசி இருக்குது, நிறைய மருத்துவ தன்மை இருக்குது. அதை தான் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே மேன்மையான சுகந்த வர்க்கம், மேன்மையானங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் பிரின்சிபிள், தலையாய, முக்கியமான. நிறைய ஸ்பைசஸ் இருக்குது. சாப்பாட்டிலலாம் நிறைய ஸ்பைசஸ் சேர்க்குறோம், எண்ணெயில் நிறைய ஸ்பைசஸ் சேர்க்குறாங்க. அதில்
பிரின்சிபல் ஸ்பைசஸ், தலையாய மேன்மையான முக்கியமான அந்த மேன்மையான அப்படி அந்த எபிரேய சொல் அநேக இடங்களில் தலைமைத்துவம், ஹெட்ஷிப், அதுக்கு பயன்படுத்துகிற சொல். நல்ல முக்கியமான ஒரு 5 ஸ்பைசஸ், எல்லாம் ஒரு 4 ஸ்பைஸ் எடுத்திருக்காரு ஆண்டவர். அதை வச்சு தான் அவர் செய்கிறார். என்னென்ன ஸ்பைஸ் எடுக்கிறாரு பாருங்க. மேன்மையான சுகந்தன்னா வாசனைன்னு எடுத்துக்கலாம். சுகந்த வர்க்கங்களாகிய, வர்க்கம்னா பிரிவு, டைப்பு, சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் எடையையும், சுகந்த கருவாப்பட்டையிலே, அது சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் 250 சேக்கல் எடையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் எடையையும், லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் எடையையும், ஒலிவ எண்ணெயில் ஒரு குடம் எண்ணெயையும் எடுத்து. இங்க ஒரு 5 பொருட்கள் அதுல இருக்கிறத பார்க்கிறோம். முதலாவது 23ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில். முதலாவது சுத்தமான வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலம் இங்கிலீஷில் மர் அப்படின்னு பார்க்குறோம். சுத்தமான வெள்ளை போலன்னு இங்கிலீஷில் பியூர் மர். பைபிள் அநேக இடங்களில் இந்த மர் வருது. இயேசு பிறந்தபோது கூட குழந்தையை பார்க்க வந்த ஞானிகள் மர் வாங்கிட்டு வராங்க, வெள்ளை போலம். அது சுத்திகரிப்புக்கு நல்லது. பிள்ளைங்களை குளிப்பாட்டும் போது வைக்கும் போதெல்லாம் அந்த மேரை தண்ணி எடுத்து குளிப்பாட்டுவாங்க. பிரியமானவர்களே, இந்த மேர், இந்த வெள்ளை போலம், இதுக்கு நிறைய அதனுடைய தன்மை இருக்கு. இது டேஸ்ட் வந்து பிட்டர்னஸ், ரொம்ப கசப்பாக இருக்கும். இந்த மேரில் இருந்தால் மரியாள், மாறா அந்த பேர்லாம் வருது. மேர்னாலே கசப்பு. ஆனால் அதில் இந்த கசப்பில் நிறைய ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. பிரியமானவர்களே, இது என்னென்னலாம் செய்யும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இது வந்து ஒரு க்ரோத்தை தடுக்குது, இல்லைன்னா டிஸ்ட்ராய் பண்ணுது. என்ன க்ரோத்து? பிரியமானவர்களே, மைக்ரோ ஆர்கானிசம் லைக் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், புரோட்டோசோனா அந்த மிருகத்திலிருந்து வரக்கூடிய வியாதிகள், இந்த பண்டியிலேருந்து வர்ற வியாதி சொல்கிறாங்க. இந்த இப்படிப்பட்ட வியாதிகளை தடுக்குது. இதனுடைய தன்மை கசப்புன்னு சொன்னேன். ஆனால் இதில் நிறையா ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இன்னும் வீக்கங்கள், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாக, எல்லாத்துலேயும் எல்லா ப்ராப்பர்ட்டியும் ரொம்ப முக்கியமான எல்லாத்துலேயுமே அது இருக்குது. எல்லா ஸ்பைசஸ்லேயும், இங்கே சொல்லப்பட்ட 4 ஸ்பைசஸ்லேயும் ஒரு தன்மை என்னென்னா மெடிக்கலி ஆன்டி ஆக்சிடென்ட். நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ், நம்ம உடம்புல இருக்கிற விஷத்தன்மை, வேண்டாத தன்மைகள், இந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் இந்த வெள்ளை போலம் வெளியே எடுத்துரும். அதான் குழந்தை பிறந்த இடத்துல அந்த ஞானிகள் இயேசுக்கு அந்த வெள்ளைப்பழம் கொண்டு வர்றாங்க. ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லேருந்து காப்பாற்றுது. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய பிரகாரமாக சொன்னால் வெள்ளைப்பழம் சஃபரிங், நம்முடைய வாழ்க்கையில் வர்ற கசப்பு, பாடுகள். ஆனால் இந்த பாடுகள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள், உபத்திரம், அதில் நமக்கு ஹீலிங் இருக்குது. அது ஆன்டி ஆக்சிடென்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது. நமக்குள்ளாக இருக்கிற விஷத்தன்மையை எடுக்குது. பாக்டீரியா,
நமக்குள்ளே போகாதபடி தடுக்குது. இதெல்லாம் எதில் இருக்குது? வெள்ளை போலத்தில் இருக்குது. பிரியமான ரெண்டாவது நம்ம இங்கே வாசிங்க. சுகந்த கருவாப்பட்டையிலே, அது சுகந்த கருவாப்பட்டை சினமம். சினமம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம போடுற அந்த பட்டை, கறிப்பட்டை சொல்கிறோம் இல்லையா, அங்கே தான் கருவாப்பட்டைன்னு போட்டிருக்கு. ஸ்வீட் சின்னமம். ஸ்வீட்னா இனிப்புன்னு அர்த்தம் இல்லை, சுகந்தமான. இந்த நம்ம கறி குழம்புல போடுற அந்த பட்டை தான், கறி குழம்புலாம் போடுற கருவாப்பட்டை, அதுக்கு எல்லங்கப்பட்டைன்னு சொல்கிறாங்க. இந்த சின்னமத்தினுடைய ஒரு பெரிய தன்மை என்னென்னா, முதல்ல சொன்ன மாதிரி உள்ளே இருக்கிற விஷத்தை எடுத்துடும். ஆன்டி ஆக்சிடென்ட், டாக்ஸின்ஸ் ரிமூவர். நல்ல வாசனையாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஏதோ அடிக்கடி பட்டு வீக்கம் இருந்துச்சுன்னா அந்த வீக்கத்தை எடுத்துருது. தொற்று வியாதி வராமல் தடுக்குது, இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்குது, மற்ற விஷக்கிருமிகள் வராதபடி நம்ம தடுக்குது. சாதாரண இந்த கருவாப்பட்டை சின்னமம் நீங்கள் கொஞ்சம் உபயோகிச்சிங்கன்னா கோல்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. உள்ளே வரும்போது கூட ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, கோல்டாக இருக்குன்னாங்க, கொஞ்சம் கருவாப்பட்டை எடுத்துக்கோங்க, கோல்டுக்கு நல்லது. இந்த இந்த கொரோனா பீரியடில் இது எல்லாமே இதை சாப்பிட அதை சாப்பிடுனாங்க இல்லையா, கோல்டு ஃப்ளூ இதெல்லாம் வராதபடி தடுக்குது. அது மாத்திரம் இந்த கருவாப்பட்டை பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணுது. இது ஆவிக்குரிய பிரகாரமாக எதை காட்டுதுன்னா, ஹோலினஸ், ஒரு பியூட்டி, ஒரு டிவைன் ஃபேவர். இப்போ இந்த கருவாப்பட்டை சேர்க்குறோம், ஈஸியாக இன்ஃபெக்ஷன் நம்ம தொட்ட மாட்டேங்குது, ஈஸியாக இன்ஃபெக்ஷன் நம்ம தொட்ட மாட்டேங்குது. நிறைய தைலங்கள்லாம் உடலில் தேய்க்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த எண்ணெய் மேலே ஊற்றுனா இன்ஃபெக்ஷன் வராது. இப்போ சிலருக்கெல்லாம் அந்த இம்யூனிட்டி சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்குது. இது என்ன பண்ணுது? இம்யூனிட்டி சிஸ்டத்தை டெவலப் பண்ணுது, இம்யூனிட்டி சிஸ்டத்தை டெவலப் பண்ணுது. சிலர்லாம் 3வது வீட்டில் யாராவது தும்பினா போதும் உடனே நம்ம தும்ப ஆரம்பிச்சிடுவோம். நம்ம இம்யூனிட்டி சிஸ்டம் அவ்வளோ வீக்காக இருக்கும். எங்கே என்ன வியாதி வந்தாலும் சரி, டெங்கு வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நம்ம வீட்டு கதவை தட்டிடும். இந்த கருவாப்பட்டை நம்முடைய இம்யூனிட்டி சிஸ்டத்தை அது பலப்படுத்துது. சரி, 3வது ஸ்வீட் கலமஸ், சுகந்த வசம்பு. சுகந்த வசம்பு, 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 சுகந்த வசம்பு. அது இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா கலமஸ் அப்படின்னு போட்டிருக்கும். இந்த நிறைய ப்ராடக்டில் இந்த கேலமின், கேலண்டுலா, கலுனாஸ் அப்படிலாம் நிறைய மருத்துவ ப்ராடக்ட், குறிப்பாக ஹோமியோபதியிலெல்லாம் இந்த கெலமைன் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. சாதாரணமாக நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுற சில யூஸ் பண்ணுவாங்க கேலமைன், லாக்டோ கேலமைன். லாக்டோ கேலமைன்னா வேறு ஒன்றும் இல்லை, லாக்டோன்னா பால், கேலமைன்னா அந்த வசம்பு. இது ரெண்டும் சேர்ந்தது தான் லாக்டோ கேலமைன். இந்த கேலமைனுடைய முக்கியமான தன்மை, பிரியமானவர்களே, தொற்று வியாதி, இதுவும் ஒரு இம்யூன் சிஸ்டம் தான், மெயினாக அதில் ரொம்ப ஹைலி இம்யூன், தொற்று வியாதி வராதபடி தடுக்குது. அது மாத்திரமல்ல, இந்த கேலமைன் இஸ் வெரி குட் ஃபார் என்ன சொல்லலாம், காக்னிட்டிவ் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க. காக்னிட்டிவ் டிசீசஸ்னால் என்னென்னு தெரியுதா? காக்னிட்டிவ், திங்க் பண்ண முடியாது, சரியாக ரீசன் அவுட் பண்ண முடியாது, அப்படியே மண்டை பிளாக் ஆன மாதிரி இருக்கும், யோசிக்க முடியாது, தலை சுத்தம், அந்த மாதிரி உள்ள டிசீஸ்க்கு இந்த கேலமைன் ரொம்ப நல்லது. என்ன பாஸ்டர் நீங்கள் பரிசுத்த தைலத்தை பற்றி எடுப்பீங்கன்னா, நான் மெடிக்கல் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, சித்த மருத்துவம் இது. வெள்ளைப்போளத்தில் என்னென்ன தன்மை இருக்குது,
அப்புறம் கருவாப்பட்டை எண்ணத்துக்கு இப்போ வசம்பு. வசம்பு இன்னொன்று நல்ல பேச்சுத்தன்மையை கொடுக்கும். வசம்பு நல்ல பேச்சுத்தன்மையை கொடுக்கும். இதெல்லாம் வசம்பில் இருக்கு. இந்த வசம்பு எடுத்துக்கோங்க. இந்த வசம்பு எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா பியூரிட்டி, டிவைன் ப்ரெசன்ஸ், ஸ்வீட்னஸ் ஆஃப் காட்ஸ் லவ், இதுக்கெல்லாம் பொதுவாக ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது இங்கே லவங்கப்பட்டை அப்படின்னு பார்க்குறோம். இந்த லவங்கப்பட்டைங்கிறது பிரியமானவர்களே கேஷியா, லவங்கன்னு சொல்லலாம், லவங்கப்பட்டைன்னு சொல்லலாம். இந்த லவங்கம் பிரியமானவர்களே ரொம்ப அருமையான ஒரு, நம்ம வாயை நல்லா சுத்தமாக்கிறோம். இது ஒரு அனால்ஜிஸ்டிக், பெயின் கில்லர். எல்லாத்துக்கும் மேலே இது லவங்கப்பட்டை, சில இது லவங்கன்னு மொழிபெயர்க்கிறாங்க, கிராம்பு, க்ளவ். கேஷியான்னா லத்தீன் மொழியில் லவங்கம்தான், சவுத்துலலாம் கிராம்புன்னு சொல்லுவோம். இது வாயில் போட்டிங்கன்னா வாயை அப்படி ஃப்ரெஷ் ஆகிடும், மவுத் ஃப்ரெஷ்னர். இது நல்ல ஆக்சிஜன் ப்ரொடியூசர். நம்ம உடம்பில் இரத்தத்தில் ஆக்சிஜன் குறையாயிடுச்சுன்னா சோகை மாதிரி ஆயிடுவோம். இந்த கொரோனா அந்த பீரியட்லலாம் எல்லாம் ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் கொடுத்தாங்க. மூச்சு வாங்கும், பேச முடியாது, ஒரு மாதிரி தூக்கம், அப்படி கறக்கமாக இருக்கும், சுறுசுறுப்பு இருக்காது. பிளட்டில் ஆக்சிஜன் ஏற்றணும். 2 கிராம்பு எடுத்து வாயில் போட்டுட்டோன்னா ஆக்சிஜன் ஏற்றணும். நான் எப்போவுமே கிராம்பு வச்சுருப்பேன். எப்பவுமே அந்த பேக்கில் கிராம்பு இருக்கும், நல்லா திமு கொடுக்கும். ஒரு 2 கிராம்பு எடுத்து வாயில் போட்டுக்கிட்டோன்னா நம்ம வாயில் உள்ள பேட் ஓடர்லாம் போயிடும், வாயில் உள்ள துர்நாற்றம் போயிடும். இது ஒரு 500 ஷேக்கில் எடுத்துக்கோங்க. சரி, இதெல்லாம் எடுத்து அதை கூட என்ன சேர்க்கணுமா? ஒலிவ எண்ணெய். நம்ம நிறைய இதுக்கு ஒலிவ எண்ணெய் சேர்ப்போம். ஒலிவ எண்ணெய் பிளட் ப்ரெஷருக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது. ஒலிவ எண்ணெய் ரொம்ப ஆன்டி கொலஸ்ட்ரால். இந்த கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க ஒலிவ எண்ணெய் கொடுங்க, கொழுப்பு சக்தி, அதாவது கெட்ட கொழுப்பை கரைக்கும், கெட்ட கொழுப்பை கரைக்கும். இப்படி ஒரு 5 பொருளை அவர் சொல்கிறார். பிரின்சிபல் ஸ்பைசஸ், முதன்மையான இந்த 5 பொருள் என்னதெல்லாம் எடுக்க சொல்லியிருக்காரு. முதல்ல என்னது? வெள்ளைப்பழம், கருவாப்பட்டை, சுகந்த வசம்பு, லவங்கம் இல்லை லவங்கப்பட்டை, ஒலிவ எண்ணெய். எல்லாமே ரொம்ப மருத்துவ தன்மை, நல்ல வாசனை, அரோமேட்டிக் தெரப்பின்னு சொல்லுவாங்க. சில வாசனை பொருட்களே நம்மளே ரிஃப்ரெஷ் ஆக்கிறோம். பவுல் தன்னை கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வீசுகிறோம். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வீசுகிறோம். அந்த வாசனை நம்மளை ரிஃப்ரெஷ் ஆக்கிறோம், புத்துணர்ச்சியை கொடுத்துரும். இந்த நல்ல சுகந்த பொருட்களை எடுத்து இதை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு நாங்கள் போட்டு இதெல்லாம் நம்ம சவதரிக்கிறோம். பிரியமானவர்களே, 25ஆம் வசனம் திரும்ப வாசியுங்கள். அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல, பரிமள தைலக்காரன் செய்கிறது போல இந்த பொருட்கள், வெள்ளைப்பழம், அது சஃபரிங், சாக்ரிஃபைஸ், தியாகம். எவ்வளோ கஷ்டம் இருக்குது தியாகத்தில், அர்ப்பணம். நம்ம எத்தனையோ பேர் வேலையை விட்டு ராஜினாமா பண்ணிட்டு ஊழியத்துக்குன்னு வந்திருப்பீங்க. தியாகம் இருக்குது. கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகிக்கிறோம், நிந்த அவமானங்களை தாங்குறோம். அப்போ அந்த தைலத்தில் அந்த தியாகத்தில் ஒரு வாசனை இருக்கு. அந்த கசப்பு தான் நமக்குள்ளே இருக்கிற விஷத்தன்மை எடுக்குது. நம்ம அறுசுவை உணவுன்னு சொல்கிறோம். அறுசுவைனா என்னது?
6 சுவை. என்னதுங்க 6 சுவை? இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, எரிப்பு, கசப்பு. இன்றைக்கி நிறைய பேர் இந்த இனிப்பு நிறைய சேர்த்துக்கிறாங்க. எல்லாம் அளவாக இருக்கணும். இனிப்பு சேர்த்துக்கிறாங்க, உவர்ப்பு சேர்த்துக்கிறாங்க, கொஞ்சம் எரிப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறாங்க, புளிப்பு நல்லா புளிப்பு எடுப்பாக இருக்கு, துவர்ப்பு ரொம்ப சேர்க்கறது இல்லை, கசப்பு சேர்க்கிறதே இல்லை. வாழ்க்கையே கசப்பாக மாறிடுது. அதுக்கப்புறம் ஒரு கசப்பை மட்டுமே சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. முதல்ல இருந்தே கொஞ்சம் கசப்பு சேர்த்துருக்கணும்ல. வெள்ளைப்பழம் வேணும்ல. வெள்ளைப்பழத்தால் நம்முடைய உடம்பை சுத்திகரிக்கணும்ல. வெள்ளைப்பழம் வேதத்தில் எதுக்கு அடையாளமாக இருக்குது? சுத்திகரிப்புக்கு. பிரியமானவர்களே, சாக்ரிஃபைஸ், தியாகம், வலி, நோவு இருக்கும். அதில் ஒரு அழகு இருக்குது. ஸோ இந்த வெள்ளைப்பழம் என்ன அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கிறோம். ரெண்டாவது என்ன எடுக்கிறோம்? கருவாப்பட்டை. கருவாப்பட்டை எதுக்கு அடையாளமாக இருக்குது? ஹோலினஸ்க்கு அடையாளமாக இருக்குது, பரிசுத்தத்துக்கு அடையாளமாக இருக்குது, தொற்று வராமல் காக்குது. இல்லை அவன் ஏதாவது ஒன்று செஞ்சால் நம்ம அதே மாதிரி தொற்றிக்கும். அங்கே ஒரு பாஸ்டர் சொல்லுறேன், எப்படி ஒன்றும் நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. அது ஜுவல்ஸ் எல்லாம் போடுறது ஒன்றும் தப்பாக தெரியலை. நாங்கள் இந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டால் தப்பு இல்லைன்னு சொன்னப்போ எங்கள் சபைக்கே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேட்டோன்னு இங்கே தொத்திக்கும். ஒழுங்காக கருவாப்பட்டை போட்டு சாப்பிட்ணும், இல்லைன்னா அங்கங்கே வர தொற்றெல்லாம் உள்ளே வந்துடும். 3வது வீட்டில் தும்முன்னா இங்கே கோல்டு வந்துடும் சொன்னல. அதே மாதிரி அங்கே ஒரு பாஸ்டர் தாடி வச்சா நம்ம தாடி வச்சிடும், தொற்றிக்கும். பிரியமானவர்களை நம்ம சொல்லியிருக்கிறேன். நம்ம கர்மையில் ஆரம்பித்த புதுசில் 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மூத்த ஊழியர், நான் பேர் சொல்ல விரும்பலை, என்கிட்ட சொன்னார், தம்பி நீ இந்த மாதிரி சத்தியம் சத்தியம்னு பேசினா நீயும் மைக்கு மட்டும் தான் இருக்கணும் தம்பின்னாரு. ஆனால் எல்லோரும் போன பிறகு மைக்கை வச்சுட்டேன், என்னென்ன பண்ண போகிறேன், போகிறவங்க மைக்கையும் எடுத்துகிட்டு போக சொல்லுங்க. என்னென்னு எனக்கு எதுக்கு மைக்கு? அப்புறம் சமீபத்தில் ஒரு மூத்த ஊழியர் சொன்னார், உங்களை பற்றி என்னை பெருமைக்காக சொல்ல தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் சத்தியம் சத்தியம்னு பேசலைன்னா இன்றைக்கி உங்கள் சபை தான் பெரிய சபையாக இருக்கும்னார். இன்றைக்கி சாதாரணமாக எல்லாருக்கும் தொத்திக்குது. அவங்க இப்படி செஞ்சாங்க நம்ம இப்படி செய்யணும், அவங்க அப்படி பண்ணாங்க நம்ம இப்படி பண்ணணும். ஆனால் ஒழுங்காக அந்த கருவாப்பட்டையை சேர்த்தோம்னா, இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்தோம்னா தொற்று வராது. கருவாப்பட்டை. அடுத்தது என்னது? வசம்பு. வசம்பு தான் ஹையஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். உள்ளே இருக்கிற விஷத்தெல்லாம் எப்படியோ வெளியே கொண்டு வந்துடும். அது சிறுநீர்லையோ மலத்துலேயோ வேர்வையிலையோ தும்மல்லையோ எதுலையோ உள்ளே இருக்கிற விஷத்தை எல்லாம் வெளியே கொண்டு வந்துடும். உள்ளே இருக்கிற கசப்பு, வைராக்கியம், பெருமை, பொறாமை, மேட்டிமை, உள்ளே என்னென்ன போச்சுதோ எல்லாத்தையும் ஆவிக்கிற பிரகாரமாக அது வெளியே கொண்டு வந்துடும். அப்புறம் என்ன பார்த்தோம்? லவங்கப்பட்டை. அது நம்ம நல்லா திரும்ப கருத்துருக்குன்னு சொல்லி நல்லா உள்ள ஆக்சிஜனை பூஸ்ட் பண்ணி, பிரியமான ஆக்சிஜன் என்ன ஆயிடுச்சு? 60 ஆச்சா 80 ஆச்சா? நல்லா ப்ரைஸ் பண்ண, நல்லா ஸ்தோத்திரம் பண்ண எழுத்தின்படி ஆக்சிஜன் கூடும். வாழ்க்கையில் கொரோனா பீரியடில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். நாங்கள் இருந்த வீட்டுக்கு மேல் வீட்டில் ஒரு வயதான ஐயா, ரொம்ப அருமையான ஜென்டில்மேன். அப்போவுமே அவருக்கு ஒரு லேட் 80s ஆர் ஏர்லி 90s இருக்கும். அந்த வயதானவர் மனைவி ஒரு மகா ஆக்சிடெண்ட் ஆகி பெட்ரிட்னாக இருக்காங்க. சரியாக பேச வராது, ஒரு விபத்துக்குள்ளாகி வெளிநாட்டில் வேலை பார்த்தாங்க. இந்த கொரோனா பீரியடில் அவங்க வீட்டில் கொரோனாவில் அந்த அம்மா இறந்துட்டாங்க. அந்த வீடு அப்போ அந்த தட்டியெல்லாம் வச்சு அடைச்சிருக்கேன். நாங்கள் கீழே இருக்கோம். ஒரு நாள் திடீர்னு ஒரு 8-9 மணி இருக்கும், ஃபோன் பண்ணுறாரு. அவங்க மகளுக்கு ஆக்சிஜன் லெவல் இறங்கிடுச்சு, அவங்க ஆல்ரெடி பெட்ரிட்டன். பிரதர் டூ சம்திங் கத்துறாரு மேலேருந்து ஃபோனில்.
யார்கிட்டையாவது ஒரு ஆக்சிஜனுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. வீடு கார்டன் பண்ணி தட்டி வச்சு அடைச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸுக்கு ஃபோன் பண்ணுறேன், இல்லைங்க நைட்டில் வந்து ஆக்சிஜன் கனெக்ஷன் கொடுக்க யாரும் வர மாட்டாங்க, அதுவும் கொரோனா பீரியட், அதுவும் கொரோனா வந்து வீட்டுக்கு யாரும் வர மாட்டாங்க. அவர் ரொம்ப பிரச்சனை, அவங்க ஆக்சிஜன் கனெக்ஷன் இருந்தால் நாங்கள் சிலிண்டர் தரோங்கிறாங்க. 10-10:30 மணிக்கு வரைக்கும் ட்ரை பண்ணி சொல்லிட்டு, அங்கிள் முடியலை அங்கிள், என்ன பண்ணுறது பாஸ்ட், ப்ரே பண்ணாங்க, ஸ்தோத்திரம் பண்ண சொல்லுங்க அங்கிள், நடந்தது ஸ்தோத்திரம் பண்ண சொல்லுங்க. அந்த பிள்ளை சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணது. இங்கே மருத்துவம் தெரிஞ்சவங்களுக்கு என்னுடைய பெனிஃபிட் தெரியும். அதுக்கு பேச வராது. ஓ ஓ பிரைஸ் லார்ட் சொல்லு, ஓ ஓ. எனக்கு அந்த சத்தத்தை கேட்டால் குடலை பரட்டுது, கத்தி. நல்ல பிலீவர் கேள், ஃபாரினில் இருந்துச்சு, சத்தமாக 11-11:30 மணி வரைக்கும் அப்படியே ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன பண்ணேன்னு தெரியல. முன்னால் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, ஒன்றும் கையால் ஆகாத நிலையில் இருக்கேன். அப்படியே தூங்கிட்டேன். திரும்ப காலையில் 8:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. இது ஆயிடுச்சு அப்படி தான் நான் நினச்சி ஃபோன் எடுத்தேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர். அங்கிள் என்ன அங்கிள்? மிரக்கிள். என்ன அங்கிள்? her oxygen level is 110. 100 தாண்டிடுச்சு. எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. பொது ஆக்சிஜனை பூஸ்ட் பண்ணணுன்னா மெடிக்கலி நல்ல சந்தோஷமான மனநிலை, நல்ல லங்ஸை விரித்து ஹை த்ரோட்டட் ப்ரைஸ். நம்ம நல்ல சத்தமாக ப்ரைஸ் பண்ணும்போது, ஹை த்ரோட்டடாக பேசும்போது அப்படியே லங்ஸ் விரியும், அப்போ தான் பேச முடியும். லங்ஸ் விரியும். ஆனால் எப்படி நமக்கு சந்தோஷம் வரும்? கர்த்தரை துதிச்சா தான் சந்தோஷம் வரும். கர்த்தரை துதிச்சு சந்தோஷமாக இது பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயான்னு சொல்ல 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 அங்கே லவங்கம் கிரியை செஞ்சிடுச்சு. அவங்களுடைய ஆக்சிஜன் லெவல் ஏறிடுச்சு, திமு திமுன்னு ஆயிடுச்சு. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். தில்லு தெம்பு எல்லாம் வந்துடும். அப்புறம் நீ என்னடா பண்ணுவேன்? என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அசைக்கவும் முடியாது, ஆட்டவும் முடியாது. அதான் அந்த லவங்கப்பட்டு செய்கிற வேலை. இதையெல்லாம் சேகரித்து எல்லாம் சேகரிச்சிட்டோம். சேகரித்து இதை எப்படி அந்த தைலக்காரன் எப்படி செய்வான்? இடிக்கணும், பவுடர் ஆக்கிறணும். தியாகம், சுறுசுறுப்பு, அப்புறம் பரிசுத்தம், இம்யூனிட்டி எல்லாம் தனித்தனியாக இல்லாமல் நல்லா இடித்து என்ன செய்யணும்? பவுடர் ஆக்கிடணும், நொறுக்கப்படணும். நொறுக்கப்பட்டு இந்த சுபாவம், நான் ரொம்ப தியாக ஊழியம் செய்கிறேன், தியாக ஊழியம் செய்கிறேன், நான் ரொம்ப பரிசுத்தம், நான்லாம் மற்றவங்க வழியே மற்ற காரியங்களை என்னை தொடவிட மாட்டேன், அப்படி இருக்கக்கூடாது. எல்லாம் மிக்ஸ் ஆயிடணும். எல்லா சுபாவமும் இணைந்து இருக்கணும். இடித்து எல்லாத்தையும் பவுடர் ஆக்கியாச்சு. இப்போ அந்த ஒலிவை என்னதை காட்டுது? பெரியம்மாவில் நான் சொன்னதில் ஆன்டி கொலஸ்ட்ரால் இருக்குது, ஸ்கின் இருக்குது, பியூட்டி இருக்குது. ஒலிவை எண்ணெய் தேய்ச்சா ஸ்கின் நல்லா பியூட்டியாக ஷைனிங்காக வரும். சாட்சியின் ஜீவியத்தை காட்டுது, நம்ம ஊழியத்தினுடைய பிரகாசத்தை காட்டுது, ஒரு ப்ராஸ்பேரிட்டி செழிப்பை காட்டுது. அப்படி போட்டாலே லக்ஸூரியஸாக தெரியும். அந்த ஒலிவை எண்ணெய் போட்டாங்கன்னா பிரியமானவர்களே, அந்த ஒலிவ் எண்ணெய் ஆன்டி கொலஸ்ட்ரால், தேவையில்லாத கொழுப்பு, தேவையில்லாத பெருமை. நமக்கு நல்ல கொழுப்பு தேவை. சிலுவையை குறித்த மேன்மை பாராட்டுதல் வேணும், நம்மை குறித்த பெருமை இருக்கக்கூடாது. நம்மை குறித்த பெருமை இருக்கக்கூடாது. நம்ம பிரியமான பவுல் சொன்ன துடைத்து போட்ட கந்தைங்கிறார், என் ஞானம் பைத்தியங்கிறார். அவ்வளோதான். நம்ம இந்த ஒலிவை எண்ணெய் உள்ளே போனால் தான் அந்த டயலாக்லாம் வரும். உள்ளே இருக்கிற தேவையில்லாத கொழுப்பெல்லாம் வெளியே போகும்.
கெட்ட கொழுப்புலாம் போகும். நல்ல கொழுப்பு ஏறப்படாது, நல்ல கொழுப்பு இருக்கணும். கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறது கொழுப்பு கிடையாது, ஃபேட் தான் கொழுப்பு. கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறது கொழுப்பினுடைய அடர்த்தி. இப்போ நீங்கள் வெறும் தேங்காய் சாப்பிட்டீங்கன்னா தேங்காயில் கொழுப்பினுடைய அடர்த்தி குறை. தேங்காய் ஆன்டி கொலஸ்ட்ரால். தேங்காய் டெய்லி சேர்த்துக்கோங்க. அதனால தான் நம்ம ஆட்கள் என்ன சொன்னாங்க, டெய்லி தேங்காய் உடைக்க சொன்னாங்க சாமிக்கு. சாமிக்கு தேங்காய் உடைச்சப்போ சாமியாக சாப்பிட போது எப்படியும் அந்த தேங்காயை நம்ம சாப்பிட்ற போகிறோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அந்த சட்னியை நீங்கள் அடுப்பில் வச்சு சுட வச்சிங்கன்னா அந்த தேங்காயில் உள்ள ஃபேட்டு கொலஸ்ட்ராலாக மாறும். வெறும் தேங்காயை அரைச்சி எண்ணெய் எடுக்கிறோம், அந்த எண்ணெயை தாளிச்சிங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்துடும். அதான் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தாத, தேங்காய் எண்ணெயில் போய் வடை செய்யாத, அது ரொம்ப கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் என்பது ஃபேட் அல்ல, ஃபேட்டுடைய அடர்த்தி. அப்போ நமக்கு ஆவிக்குரிய சில காரியங்களில் நான் கருத்துக்கு பரிசுத்தம், நான் சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறேன், அதில் நமக்கு ஒரு மேட்டிப்பாக இருக்கணும். நான் ஏசியில் இருக்கும்போது பேசின ஒரு செய்தி நான் ஊழியத்துக்கு வரும் முன்பாகவே, உனக்கு சினிமா பார்க்க ரைட் இருந்தால் சினிமா பார்க்காம இருக்க எனக்கு ரைட் இருக்கு. உனக்கு நகை போடுறது பெருமைன்னா நகை கலத்துறது எனக்கு பெருமை. நீ எதுக்கு பயந்து நகை போடுற? ஊருக்கு பயந்து, உலகத்துக்கு பயந்து நகை போடுற. நான் ஏன் நகையை கலத்தி இருக்கிறேன்? வசனத்துக்கு பயந்து கலத்தி இருக்கிறேன். நீ உன் மனதின் விருப்பத்துக்கு விரோதமாய் உலகத்துக்கு பயந்து செய்கிறாய். நான் என் மன விருப்பத்தின்படி வசனத்துக்கு பயந்து செய்கிறேன். எனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது, வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஃப்ரீடம் இருக்குது. உனக்கு உலகத்துக்கு கீழ்ப்படிய விரும்பலை, உன் விருப்பத்துக்கு மாறாக நீ உலகத்துக்கு கீழ்ப்படுகிற, உலகத்துக்கு அடிமையாக இருக்கிற. நான் வசனத்துக்கு அடிமையாக இருக்கிறேன், அது என் விருப்பம். இந்த தில்லு வேணும், அதான் ஒலிவு எண்ணெய். தேவையில்லாத கொழுப்பை கெடுக்கும். நல்ல கொழுப்பு, நல்ல கொழுப்பை கூட்டுமா பாருங்க. இந்த ஒலிவு எண்ணெயுடைய தன்மை நல்ல கொழுப்பை கூட்டுமா, கெட்ட கொழுப்பை கெடுக்குமா. இதெல்லாம் அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி, இப்போ ஒரு ஆயின்மெண்ட் எப்படி வரும்? ஹீட் பண்ணணும், அடுப்பில் வச்சு கொஞ்சம் நெருப்பு படணும், அக்கினி, அந்த ஹீட், அதை ஹீட் பண்ணி இதெல்லாம் மிக்ஸ் ஆகி அப்படியே ஒரு ஆயின்மெண்ட் எக்ஸ்ட்ராக்ட் வருது. ஒரு ஆயின்மெண்ட் எக்ஸ்ட்ராக்ட் வருது. அப்படியே வீடே கம்மன்னு இருக்கு. சரி, அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்துச்சு. இப்போ என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயின் பண்ணணும், வடிகட்டணும். அதில் இருக்கிற அந்த தும்பு அதெல்லாம் போயிடணும். வெறும் அந்த எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி சொல்லும்போதே அப்படியே பணக்குது. அந்த தைலத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். அந்த தைலத்தை தலையில் ஊற்றுறான். எப்படி ஊற்றுறான்? தாடியில் வடிந்து வஸ்திரத்தின் தொங்கல் மட்டும் இறங்குறபடி ஊற்றுறான். எப்படி என்ன அபிஷேகம் பண்ண இருக்குமா? எப்படி கமன்னு வாசனை இருக்கும். கோல்டு வருமா? இன்னைக்கு சொல்கிறேன், இந்த ஆலோவேரா, இந்த கிராம்பு, கிழமை, நிறைய மெடிசனில் இந்த கிழமைன்னு இருக்கும். எல்லாம் மெடிசனல் தான். உங்கள் ஸ்கின்னு ப்ரொடெக்ட் ஆனாலே இன்ஃபெக்ஷன் வராது. நிறைய இன்ஃபெக்ஷன் ஸ்கின் வழியாக தான் வருது. இது அப்படியே வெள்ளைப்போளம் ஸ்கின் ஃபுல்லாக தேய்ச்சிடுச்சு. விஷக்கிருமி தொடுமா? சாரானூர் ஜம்மா 18 வயசில் அப்பவே அவளுக்கு அரசாங்க வேலை கிடச்சி, ஈபியில் வேலை பார்த்தாங்க. 18 வயசில் ஈபியில் வேலை பார்த்தவங்க ஒரு வேளை அவங்க அந்த வேலையில் தொடர்ந்து எவ்வளோ பெரிய போஸ்ட்டுக்கு வந்திருப்பாங்க அவங்க. அதை விட கர்த்தரவங்களை மகிமைப்படுத்தினார். ஆனால் உலக பிரகாரமாக சொல்ல என்ன போஸ்ட்? 18 வயசில் வேலை பார்த்தாங்க. பிரியமானே வீட்டில் இருந்து பஸ்ஸில் தான் ஆஃபீஸ்க்கு போவாங்களாம்.
ஒரு நாளும் ஒருத்தர் கூட அவங்கள கேலி பரியாசம் பண்ணுறதோ தவறாக நடந்துக்கிட்டதோ கிடையாது. அதுக்கு ஒரு சொல்லுவாங்க, நீ அக்கினியாக இருந்தால் விட்டில் பூச்சி கிட்ட வராது, வந்தால் பொசுங்கிரும். உன் மேலே வெள்ளைப்போளம் இருந்துச்சுன்னா கொசு எப்படி உட்காரும்? வசம்பு இருந்துச்சுன்னா எப்படி அந்த வியாதி தொற்றும்? அந்த அபிஷேகம் உன் மேலே இருந்துச்சுன்னா பக்கத்து சபையில் நடக்கிற காரியம் ஒன்று எப்படி தொற்றும்? அந்த இம்யூனிட்டி இல்லையே, எதிர்ப்பு சக்தி இல்லையே, விட்டு கொடுத்துடுறோமே. நம்ம ஒரு காரியத்தை கர்த்தருக்காக செய்கிற அந்த திம்மு இல்லையே, சோர்ந்து போயிடுறோமே. கொஞ்சம் லவங்க எடுத்து வாயில் போட்டுக்கோங்க. அந்த வாசனை அப்படியே எனக்கு ஒரு அந்த தோற்றத்தை மாற்றுது. நம்முடைய பிரியமானவர்கள், சாதாரண இந்த அபிஷேக தைலத்தில் இது இருக்குமே. ஆனால் செய்திக்குள்ள வரேன். இந்த 5 பரிசுத்தாவியில் யோசித்து பாருங்க. இந்த பரிசுத்தாவியில் வெள்ளைப்பழம் இருக்கு. அவருடைய தியாகம், அந்த அபிஷேகம் வரும்போது நம்ம வாழ்க்கையில் தியாகம் வருது. இயேசு எனக்கு முன்னே, சிலுவை எனக்கு முன்னே, உலகம் எனக்கு பின்னேன்னு சொல்கிற ஒரு தியாகம் வருது. சிலுவையை அணைத்து கொள்ள தோணுது, வாலண்டியராக பாடுபட தோணுது, கசப்பை ருசிக்க ஆரம்பிக்க தோணுது. அந்த அபிஷேக தைலத்தில் இருக்கு. கர்த்தருக்கு என்று ஹோலி பிரிந்து வர முடியுது. உள்ள இருக்கிற டாக்ஸின்ஸ் வெளியே போகுது. வெளியே இருக்கிற இன்ஃபெக்ஷன் உள்ள வரமாட்டேங்குது. வேண்டாத கொழுப்பு கரையுது, வேண்டிய கொழுப்பு கூடுது, சாட்சி பிரகாசிக்குது. இவ்வளவு அந்த அபிஷேக தைலத்தில் இருக்கு. பரிசுத்த ஆவியான நம்ம மேல ஊற்றப்படும் போது, அந்த அபிஷேகம் நம்ம மேல வந்து இறங்கும் போது, அதுல வசம்பு இருக்கு, அதுல கருவாப்பட்டை இருக்கு, அதுல ஒலிவ எண்ணெய் இருக்கு, இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய் இருக்கு. பிரியமான நம்முடைய சாட்சி, நம்முடைய வைராக்கியம், நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய ஆவிக்குரிய அழகு எல்லாத்தையும் அது கூட்டுது. எல்லாத்தையும் அது கூட்டுது. வாசனை வீசுகிற வாழ்க்கையை தருது. என்ன வாசனை? அவர் அறிகிற அறிவின் வாசனை. நம்முடைய நடை, உடை, பாவனை, ட்ரெஸ்ஸு வித்தியாசமாக இருக்காங்களே. நீங்கள் நிறைய பேருக்கு இந்த பைபிள் ஐடி வேண்டாம், நாங்கள் இருக்க உலகத்தர மாதிரி இருக்கணும். நீ உலகத்தை, ஒரு ஹிந்து அவங்க ஒரு ஐடி வச்சுருக்காங்க, போட்டு வச்சுக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் அவங்களுக்கு ஒரு ஐடி இருக்கு. கிறிஸ்தவக்காரர் இந்த பெந்தைகோஸ்த கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் பெந்தைகோஸ்த சபைக்கு போகணும், பெந்தைகோஸ்த அனுபவம் வேணும், அந்த பிரசங்கம் கேட்கணும், அந்த எல்லாம் வேணும். ஆனால் யாரை மாதிரி தெரியக்கூடாது. கேவலம் மேலே நினைக்கிறதுக்கு பெந்தைகோஸ்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேணுமா? ஆனால் யாரை மாதிரி தெரியக்கூடாது, பெந்தைகோஸ்து மாதிரி தெரியக்கூடாது. பார்த்தா யார் மாதிரி தெரியணும்? புள்ளிங்க மாதிரி தெரியணும், உலகத்தார் மாதிரி தெரியணும், சினிமாக்காரி மாதிரி தெரியணும். நினைக்கவே கேவலமாக இருக்குல்ல. ஏன் பெந்தைகோஸ்துக்காரருக்கு பெந்தைகோஸ்து மாதிரி தெரியக்கூடாது? இதுக்கு வசனம் எடுத்துக்குவாங்க. நமக்கு பக்தி வேஷம் வேண்டாம். அப்புறம் என்ன வேஷம் வேணும்? வேசி வேஷமாக வேணும்? பக்தி வேஷம் வேண்டாம். என்ன வேஷம் வேணும்? ஏதோ ஒரு வேஷம் வேணும்ல. வசனம் பக்தி வேஷம் போடாதுன்னு இருக்கு. பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறத விட்டு விலகு. தோற்றத்தின் படி பார்த்தா பக்திமான் மாதிரி இருக்கான், ஆனால் வாழ்க்கையில் உண்மையான பக்தி இல்லை. சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனையாவது வேசிக்கல்லனையாக இருந்தால் அவனோடு கூட புசிக்கவும் கூடாது என்று சொன்ன வேதம் சொல்லுது. ஒருவன் பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளித்திருப்பானால் அவனோடு நீ கலக்காதன்னு சொல்லியிருக்கு. சில வேளைகளில் நமக்குள்ள இந்த வசனத்தை பேய் பிசாசு வெளிப்படுத்தும்.
பைபிளில் இருக்குது பக்தியின் வேஷம் வேண்டாம். எந்த பைபிளில் சொல்லியிருக்கு பக்தியின் வேஷம் போடாத, வேசியின் வேஷம் போடு, இல்லைன்னா புள்ளிங்க வேஷம் போடு, சினிமாக்கார வேஷம் போடு அப்படின்னு தான் பைபிளில் சொல்லியிருக்கு. நம்ம பக்திமானாக இருந்தால் நமக்கு வேஷம், நம்ம வேடம் பக்தியின் வேஷம் தானே இருக்கும். செம்மலர் நோந்தால் சேர ஒட்ட அம்மலம் கழுவி மாலர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம்தான் அரணென தொழுமே. என்ன சொல்கிறேன்னு தெரியலையோ. சிவஞான போதத்தில் மெய்கண்டார் சொல்கிறார், மெய்கண்டார் என்றால் உண்மையை கண்டவர். சிவஞான போதம் என்றால் அன்பின் ஞான போதம். அதில் என்ன சொல்லியிருக்கு? செம்மலர் நோந்தால் சேரவிட்டா, பலியாகி சிவந்த பாதங்களை உடையவரை சேர விடாமல் தடுக்கிற அம்மலம் கழுவி, அந்த மலத்தை கழுவு. செம்மலர் நோந்தால் சேரவிட்ட அம்மலம் கழுவி, அந்த மலத்தை கழுவு. அது மலம், சி அம்மலம் கழுவி. மாலர எல்லாம் மாய்மாலத்தையும் தூக்கி தூரப்போடு. நேயம் அழிந்து அன்பினால நிறைந்து அன்பரோடு மருவி அவரோடு ஒன்றாகி. என்ன அருமையான பாட்டு, இதை போய் படிக்க மாட்டேக்கமே. அன்பரோடு மருவி அவர் தம் வேடமும் ஆலயம்தான் அரண் என. ரூல் என்ன தெரியுமா? என் வேஷம் என்னை வெளியே பார்த்து அவரை மாதிரி இருக்கணும், என் உள்ளம் அவர் தங்குற ஆலயமாக இருக்கணும், தோற்றம் பரிசுத்தமாக இருக்கணும், உள்ள ஆலயத்தான் இருக்கணும். அவர் தம் வேடமும் ஆலயம்தான் அரண் என. அதான் ரூலு. அந்த ரூலை வச்சுக்கிட்டு அவர் தம் வேடமும் ஆலயம்தான் அரண் என தொழுமே. அப்படி இந்த ரூலை வச்சுட்டு போய் வர்ஷிப் பண்ணு. சும்மா ஸ்டேஜில் ஏறி டிங்கிரி டிங்காலே பாடுறதுக்கா? அதான் தொழுக. அவரை தொழணும்னா வேஷம் அவர் மாதிரி இருக்கணும். தோற்றத்தை பார்த்தா கிறிஸ்தவன் தெரியணும், உள்ளத்தை பார்த்தா அவர் இருக்கணும், அவர் தங்குற ஆலயமாக உள்ளம் இருக்கணும். இதை விட என்னங்க டெஃபனிஷன் சொல்ல முடியும் தொழுகைக்கு? நீங்கள் போய் பாருங்கள், சிவஞான போதத்தில் இருக்குது. செம்மலர் நோந்தால் சேர வட்டான்னு போடுங்க, வரும் இந்த பாட்டு. அப்போ இந்த இன்கிரீடியன்ட் எல்லாம் இந்த அபிஷேகத்தில் இருக்குது. அவருக்கு நிற்கிற தில்லு வருது, அவர் அறிகிற அறிவின் வாசனை நம்முடைய நடை உடை பாவனை எல்லாத்துலேயும் வருது. அந்த லக்ஸூரியன்ட், அந்த ஸ்கின், அந்த தோற்றம், அது வெறும் இந்த ஸ்கின்னுடைய தோற்றம் இல்லை, வெறும் நம்ம போடுற சென்ட் பெர்ஃப்யூமில் வர்ற வாசனை இல்லை, அந்த அபிஷேகம் இருக்கிறனால உள்ள வாசனை. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறனால வர்ற வாசனை. ஏன் உலகம் என்ன தொட முடியல? அபிஷேகம் இருக்கு, வசம்பு இருக்கு. அந்த கிருமி வந்துச்சுன்னா செத்து போயிடும். மனம் சேர்க்கணுங்கிற கிருமி என்னை தொடலை, பேர் சேர்க்கணுங்கிற கிருமி தொடலை, சொத்து சுகம் வாங்கி போடணுங்கிற கிருமி என்னை தொடலை. நான் தாழ்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரோட சந்தோஷமாக இருக்கிறோம். ஒரு குண்டு மணி தங்கம் கிடையாது, எங்கள் பேரில் அரை அடி நிலம் கிடையாது. இன்றைக்கெல்லாம் சிலர் பல விதமான கொள்ளைக்காரங்க இருக்காங்க. சரி, வீட்டுக்கு போக வேண்டியது. சிவமணி, இந்த வீட்டில் ஏதோ ஒரு ஆவி சுற்றுது, ஏதோ ஒரு ஆவி சுற்றுது. நான் இங்கே நம்ம ஜெபம் பண்ணுறேன், எலுமிச்சம்பழம் இருக்குது, ஆணி இருக்குது சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வீட்டை நீங்கள் ஊழியத்துக்கு எழுதி கொடுத்துடணும். இதை விட கொள்ளைக்காரன் வேறு உண்டா? நான் ஜெபம் பண்ணுறேன், வீடு இது இங்கே ஜெப விட மாறணும், நீ ஊழியத்துக்கு எழுதி கொடுத்துடலன்னா அந்த சாபம் போகாது. அப்புறம் அங்கே அவன் வீட்டில் ஒரு ஐபேட் இருக்கும், ஐபேடில் கை வச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சொல்கிறாரு, அது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இந்த ஐபேடு பிரசங்க பீடத்துக்கு வரணும். வீட்டில் இருந்தால் இது பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நான் கெட்டு போகிறேன் அதுக்கு பதிலாக. என்னென்ன வித்தைகள்லாம் பண்ணிட்டு அலையிறாங்க. பிரியமானவர்களே, இயேசு நாமத்தில் தாழ்மையாக சொல்கிறேன்,
நமக்குள்ள இந்த அபிஷேகம் இருக்கணும். விஷக்கிருமிகள் செத்து போகணும். அவர் அறிகிற அறிவின் வாசனை வீசணும். அவருக்காக பரிசுத்தம், அவருக்காக பிரியமானவர்கள். இம்யூன் சிஸ்டம், உலகம் நம்மளை தொடக்கூடாது, மாம்சம் நம்மளை தொடக்கூடாது. சரி, சொல்லிகிட்டே போகலாம். இந்த அபிஷேகத்தை நம்ம மேலே ஊற்றின பிறகு என்ன நடக்க, அந்த அபிஷேகத்தை வச்சு என்ன செய்யணுமா? வாசிங்க 26ஆம் வசனத்திலிருந்து. அதனாலே ஆசரிப்பு கூடாரத்தையும், முதலாவது அதனால ஆசரிப்பு கூடாரத்தை நீ பரிசுத்தப்படுத்து. ஆசரிப்பு கூடாரம் என்பது நம்ம தான் ஆசரிப்பு கூடாரம். நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம், நம்ம பர்சனாலிட்டி. அந்த அபிஷேகம் நமக்குள்ள தான் அவர் தங்கி வாசம் பண்ணுறாரு. இந்த சரீரம் தான் டேபர்நாக்கிள். நம்ம இந்த டேபர்நாக்கிள் இருக்க எவ்வளோ நாள் இருக்க போகிறோம், விட்டுட்டு போக போகிறோம். ஆனால் இந்த டேபர்நாக்கிளில் தான் நம்ம இருக்கோம். இதுதான் நம்முடைய கூடாரம், டென்ட்டு. இந்த நம்முடைய வாழ்க்கை இதுக்குள்ளே தான் ஆவி, ஆத்மாலாம் இருக்குது. இது அந்த அபிஷேகம் டச் பண்ணணும். இந்த அபிஷேகம் இந்த சரீரத்தை, நம்முடைய பர்சனாலிட்டியை கர்த்தருக்கென்று பிரிக்கணும். நம்பர் 1. 2வது வாசிங்க, சாட்சி பெட்டியையும். 2வது உடன்படிக்கை பெட்டி. நமக்கு அவருக்கும் உள்ள ஒரு ஐக்கியம். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஒரு அஷனதீன முகரபாதீரமா ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருக்குது. அழைப்பு. ஆரோன் தேவனால் அழைக்கப்பட்டவன். இது சம்பாத்தியத்துக்காக, பணம் சம்பாதிக்கிறதுக்காக. அருமையான பாஸ்டரியா ஜான் பிலிப்பு, கலைஞன் அருமையான பாஸ்டரியா சொல்லுவாங்க, தேன்கூட்டில் கை விட்டான், ஒரு பக்கமாக நக்குவான், எல்லா பக்கமும் தான் நக்குவான். தேன்கூட்டுகளை கை விட்டுட்டான், அப்புறம் ஒரு பக்கமாக நக்கிக்கிட்டு இருப்பான் அப்படிம்பார் பாஸ்டர் ஜான் பிலிப் ஐயா. டைத் வரணும், ஆஃபரிங் வரணும், எண்ணெய் விற்கணும், புக்கு போட்டு விற்கணும், அப்புறம் ஒரு ஆட்டோ எடுத்து வாடகை கொடுக்கணும், அப்புறம் நான் அந்த ப்ராஜெக்ட் செய்கிறேன், அந்த ப்ராஜெக்ட் செய்கிறேன்னு சொல்லி ஃபாரின்லேருந்து காசு வாங்கணும். எல்லா பக்கமும் நக்கலாம். பயமாக இருக்குது. அதில் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கலாம், நல்லா டவுரி வாங்கி கொடுக்கலாம். டவுரி வாங்கி கொடுக்கும்போதே ஒரு டயலாக் பேசணும். தெரியாதவங்க படிச்சுக்கோங்க. நான் நல்ல டவுரி வாங்கி தரேன், நீ மாத்திரம் கர்த்தருக்கு உண்மையாயிரு. அப்படி என்ன தெரியுமா? அதில் டைத்து கொடுத்துரு. ஐயோ, அவனாவது 0.5% வாங்குறான். ஐயா, இந்த கொள்ளைக்காரங்க 10% கேட்குறாங்க. நல்ல டவுரி வாங்கி தரேன், 1% கொடுங்க, 0.5% கொடுங்கங்கிறான். எனக்கு தெரிஞ்சு எந்த புரோக்கராவது 10% கேட்டிருக்கான்னா டவுரியில்? மேரேஜ் புரோக்கர் எவனாவது? எங்கே போயிட்டுருக்குது சபை? என்னை கர்த்தர் அழைத்தார் என்ற தளிர்த்த கோல் அங்கே இருக்கணும். மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருக்கணும். ஆண்டவரே, அப்பத்தினால மாத்திரமல்ல, உங்களுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீர் என்ன நடத்துவீர். திராட்சை பழம் இருந்தாலும் இல்லாட்டாலும், ஒலிவ மரத்தில் எண்ணெய் இருந்தாலும் இல்லாட்டாலும், அத்தி மரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாமல் போனாலும் நீர் என்ன எப்படி காப்பாற்றுவீர். பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணம் அதுக்கு தான் சாட்சி, சாட்சியின் புஸ்தகம் இருக்கா? உண்மையாக கர்த்தரை மாத்திரம்தான் நம்பி இருக்கிறேன்னா? 1000 ரூபா காணி கொடுக்குற விசுவாசி போயிட்டு ஆடிடுறேன்னா? இல்லை பக்கத்து சபையிலேருந்து எப்படியாவது ஒரு குடும்பத்தை திருடி நம்ம சபைக்கு கொண்டு வந்துட்டோன்னா குறைஞ்சது எப்படியும் மாதம் ஒரு 1000-2000 கண்டிப்பாக கிடைக்கும். பிரியமானவர்களே, முந்தியெல்லாம் பாதாளத்தை கொள்ளையிட்டு பரலோகத்தை நிரப்பணும். இன்றைக்கி மற்ற சபையை கொள்ளையிட்டு நம்ம சபையை நிரப்பணும். எதையாவது பேசி ஈசி அவங்கள அப்படின்னு நம்ம பக்கம் இழுத்து. ஏன்னா ஒரு குடும்பம் நம்ம சபைக்கு வந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு 2000-3000 மாத வருமானம் இருக்கும், குறைஞ்சது. அது கொஞ்சம் வசதி வாய்ப்புள்ளவங்களை பிடிச்சிட்டோன்னே அப்படியும் 10வது வரும். என்ன பயங்கரமான கிரமம்! அந்த உடன்படிக்கை தான் எனக்கு அவருக்குள்ள உடன்படிக்கையை காட்டுது.
பெரம்பூரில் நான் வச்சிக்க மாட்டேன். சொல்லி கொடுக்குறாங்க. அங்கே ஒரு பைக் இருந்துச்சு. ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு பைக் எனக்கு வேணும் ஆண்டவரே. அந்த பைக்கில் கை வச்சு நான் ஜெபம் பண்ணேன். எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் பைக்கில் கை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணேன். டெய்லி காலையில் யார் பார்க்கும்னால கை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இல்லை அந்த காரில் கை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அந்த கார் எனக்கு கொடுத்துட்டான். ஏங்க பெரம்பூரில் இச்சையாது இருப்பாயாகன்னு பைபிளில் போட்டிருக்குது. அவன் காரில் கை வச்சு ஜெபம் பண்ணுறியா? என்னையா இது ஒன்றும் புரியலையே. அந்த வசனம் இருக்கா உள்ள? அது அபிஷேகம் தொடரணும். அந்த உடன்படிக்கை பெட்டியில் அபிஷேகம் தொடரணும். அது மேலே இருக்கிற கிருபாசனம் அபிஷேகம் தொடரணும். அதுக்கு மேலே கேருபீன்கள் நிற்கிறாங்க, அபிஷேகம் தொடரணும். எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. முதலாவது அந்த சாட்சியின் அந்த கூடாரம், நம்முடைய லைஃப் டோட்டாலிட்டி. ரெண்டாவது நமக்கு அவருக்குள்ள ஐக்கியத்தில் அபிஷேகம். சும்மா காலிட பல்ல கல்லை போட்டு குலுக்கிறவங்க கட்டுப்பட்ட அந்நிய பாஷை பேசுகிறதில்ல. எனக்கு அவருக்குள்ள உடன்படிக்கையில் அந்த அபிஷேகம் தொடரும். இம்யூனிட்டி இருக்கணும், ஒரு இன்ஃபெக்ஷன் உள்ளே வரக்கூடாது. மூன்றாவது சொல்லிட்டே போன நேரம் இல்லை. மூன்றாவது வாசிங்க. மேஜையையும் மேஜையையும் அதன் பனிமூட்டுகள் எல்லாவற்றையும். மேஜை, அதுக்கு மேலே வைக்கப்பட்ட சமூகத்து அப்பம், பிரியமானவர்கள். அது எதை காட்டுது? ஒரு பக்கம் வசனம், சமூகத்து அப்பம், தேவ வசனம், நம்ம வாசிக்கிற வசனம், நம்ம பிரசங்கிக்கிற வசனம் அபிஷேகம் டச் பண்ணியிருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் அந்த சமூக தப்பங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதை காட்டுது. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது. போஜனம், என் பிதாவின் சித்தம் செய்வதே எனக்கு போஜனம். என் வாழ்க்கையில் நான் தேவ சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். அந்த அர்ப்பணத்தில் அபிஷேகம் தொடரணும். அபிஷேகம் என்றால் அந்த 5 இன்கிரீடியன்ட்ஸ்: ஹோலினஸ், பியூரிட்டி, இம்யூனிட்டி, பியூட்டி. அதெல்லாம் எதை தொடரணும்? அந்த மேஜையை தொடரணும். அதில் எல்லா பனிமூட்டையும் தொடரணும். நான்காவது குத்து விளக்கையும் அதன் கருவிகளையும். குத்து விளக்கு வெளிச்சம், ஞானம், அறிவு. அபிஷேகத்தில் பரிசுத்தாவுடைய 7 குணங்கள். நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமாக வெளிப்பாடு, எனக்கு வருகிற வசன வெளிப்பாடு, தேவ சித்தத்தை பற்றிய வெளிப்பாடு. அதில் அபிஷேகம் தொடரும். அதுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாது. அதில் இருக்கிற டாக்ஸின்ஸ் வெளியே போகணும். எல்லாம் வெளிப்பாடு. அதில் இருக்கிற டாக்ஸின்ஸ் வெளியே போகணும். அந்த அபிஷேக தைலம் எனக்கு இருக்கிற ரெவலேஷன்ஸ், அதில் அபிஷேகம் இருக்கணும். என்ன அழகாக இருக்கு பாருங்க. ஐந்தாவது தூப பீடம், என்னுடைய ஜெப ஜீவியம், என்னுடைய ஸ்தோத்திர வாழ்க்கை. அதில் அபிஷேகம் டச் பண்ணுதா? அதில் அபிஷேகம் இருக்குதா? ஒரு அஷனதி நம்ம நினைக்கும் போதே பயமாக இருக்கு. நான் எதுக்காக ஜெபிக்கிறேன்? என் ஜெபம் எதுக்காக இருக்கு? என் ஜெபம் முழுசும் எனக்காக தானே இருக்கு. என் ஜெபம் எதுக்காக இருக்கு? என் சபை பெருசாகணும் தானே இருக்கு. என் சபைக்கு நிறைய விசுவாசி வரணும் தானே இருக்கு. நான் எதுக்காக ஜெபிக்கிறேன்? எல்லாமே சுற்றி என்ன தானே ரிவால்வ் ஆகுது. என் ஜெப ஜீவியத்தில் இந்த அபிஷேகம் இருக்கா? தேவ சித்தம் நிறைவேறதுக்காக ஜெபிக்கிறேனா? அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறேனா? அவங்க ரட்சிக்கப்பட்டு என் சபைக்கு வரணும்னு தானே விரும்புகிறேன். எனக்கு அந்த தரிசனம் தானே வருது. எல்லாமே என்ன தானே ரிவால்வ் ஆகுது. என்னுடைய ப்ரேயர் லைஃப்பில் அந்த அனாயிண்டிங் டச் பண்ணணும்.
என்னுடைய ஜெப வாழ்க்கை அந்த அனாயிண்டிங் டச் பண்ணணும். அப்புறம் வேற என்ன இருக்கு? தகன பலிபீடத்தையும். இப்போ அப்படி பரிசுத்த ஸ்தலத்தில் ஆரம்பிக்கி, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி, அப்புறம் பரிசுத்த ஸ்தலம் வருது. அங்கே 3 காரியங்கள் பார்த்தோம். சமூகத்தப்பம் வைக்கிற மேஜை, அப்புறம் குத்து விளக்கு, தகன பீடம். இப்போ வெளியே வரோம், கடைசியில் தான் வெளியே வரோம். பலிபீடம். என் வாழ்க்கையை கர்த்தருக்கென்று பலியாய் நான் ஒப்பு கொடுக்குறேன். அதில் அந்த அபிஷேகம் டச் பண்ணணும். அந்த தைலத்தை கொஞ்சம் அதில் தெளிக்கணும். சரி, அபிஷேக பலிபீடத்தில் தெளிச்சாச்சு. 7வது தகன பலிபீடத்தையும் அதன் பனிமூட்டுகள் எல்லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம். அங்கே தண்ணி வைக்கப்பட்ட ஒரு தொட்டி இருக்கு. வீட்டில் குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறோம். கையும் காலையும் கழுவிக்கணும். அந்த தொட்டி ஸ்திரீகள் பயனுடைய அர்ப்பணம். அவங்க வைத்திருந்த கண்ணாடி, அந்த வெண்கலத்தில் தான் அவங்க கண்ணாடி வச்சுருந்தாங்க. அப்படி பார்த்தா மிரர் தெரியும். அந்த கண்ணாடிக்கு முன்பாக நின்று கை கால்களை கழுவிக்கணும். பரிசுத்தமாக இருக்கிறன்னா இன்னும் பரிசுத்தமாகணும். நீதி செய்கிறன்னா இன்னும் நீதி செய்யணும். நம்மளை இன்னும் பரிசுத்தப்படுத்தணும். இன்னும் கர்த்தருக்காக நம்மளை வாழ பண்ணணும். குளிச்சாச்சு, பாவ மன்னிப்பு பெற்றாச்சு. ஆனால் இன்னும் பரிசுத்தமாகணும். கொஞ்சம் கையை கால கழுவிக்குவோம். இன்னும் அந்த வசனத்தினால மகிமை மேல் மகிமை அடைய 7 காரியங்கள். சாட்சியின் கூடாரம், உடன்படிக்கை பெட்டி, சமூகத்தப்பம் வைக்கிற மேஜை, குத்து விளக்கு, தூப பீடம், பலிபீடம், தண்ணீர் வைக்கிற தொட்டி. எல்லாவற்றிலும் அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம் நம்ம மேலே இறங்குது. அந்த அபிஷேகம் நம்ம மேலே இறங்குது. நம்முடைய ஊழியத்தின் எல்லா பகுதியிலையும் அந்த அபிஷேகம் இருக்கும். இப்படி அபிஷேகம் பண்ண பிறகு வாசிங்க, அவைகள் மகா பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக. Separated unto the Lord, set apart for the Lord. என் வாழ்க்கை முழுவதும் என்னுடைய ஜெப ஜீவியம், என்னுடைய வேத வாசிப்பு, என்னுடைய அர்ப்பணம், என்னுடைய உடன்படிக்கை, என்னுடைய பலி, என்னுடைய சுத்திகரிப்பு எல்லாமே 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 அவருக்கு. நான் செப்பரேட் ஆகிட்டேன். எதுவுமே எனக்காக இல்லை, உலகத்துக்காக இல்லை. ரொம்ப ஆழமான பாடங்க எனக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கன்னு தெரியாது. இந்த அபிஷேகம் என் மேலே ஊற்றப்படுற இந்த வசம்பு, என் மேலே ஊற்றப்படுற இந்த வெள்ளைப்போளம், என் மேலே ஊற்றப்படுற இந்த ஒலிவ எண்ணெய், என் மேலே ஊற்றப்படுற லவங்கப்பட்டை, கருவாப்பட்டை, என்னை அவருக்கென்று பிரித்தெடுக்க வேண்டும். என்னுடைய எல்லா பகுதியும், என்னுடைய வேத வாசிப்பு, என்னுடைய ஜெபஜீவியம், என்னுடைய வெளிப்பாடுகள், என்னுடைய பலி, என்னுடைய சுத்திகரிப்பு எல்லாம் அவருக்காக. அவருக்கு நான் பரிசுத்தமாயிட்டேன். என்னுடைய தோற்றம், நடை, உடை, பாவனை, அலங்கரிப்பு, அந்த அபிஷேகம் அலங்கரிப்பை டச் பண்ணணும். என் ஹேர் ஸ்டைல் அந்த அபிஷேகம் டச் பண்ணணும். என்னுடைய நெயில்ஸ், நகம், அபிஷேகம் டச் பண்ணணும். என் அபிஷேகம் சொல்லணும். நான் எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணணும்? இது அவருடைய பெட்டி, இது அவருடைய கூடாரம். நான் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்? நான் என்னை எப்படி அலங்கரிக்கணும், எப்படி அலங்கரிக்கக்கூடாது? அந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கென்று பரிசுத்தப்படுத்துவதாக, மகா பரிசுத்தமாக இருக்கும்படி பரிசுத்தப்படுத்துவாயாக. நம்முடைய வாழ்க்கை மகா பரிசுத்தமாக இருக்கும்படி. திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. அவைகள் மகா பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக.
அவைகளை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாய் இருக்கும். ரொம்ப 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 முக்கியமானது. தீட்டுள்ளவனை தொட்டா நமக்கு தீட்டு வந்துடும். தொட்டவனை தொட்டவனு அவனை தொட்டவனு தீட்டு. அதான் பைபிளில் இருக்கு. இதான் நம்ம எல்லாம் பேசுவோம். ஆனால் இந்த வசனத்தை நிறைய பேர் பேசுறதே இல்லை. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பொருளை தொட்டா அது பரிசுத்தமாயிருமா? அது தொடுவதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். நம்ம மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குமானால், என் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குமானால் என்னை தொடுகிறவன் பரிசுத்தமாகணும். அப்படி கொஞ்சம் யோசித்து பாரு, கொஞ்சம் ஜெபிங்க. எனக்கு ஜெபிக்க தோணுது. இன்னும் நிறைய குறிப்புகளுக்குள்ள போகும்னால ஜெபிங்க. என்னை தொடுகிறவன் பரிசுத்தமாகணும் ஐயா. என் ஜெப வாழ்க்கையை தொடுறவன், என் வேத வாசிப்பை தொடுறவன், என் குத்து வழக்க தொடுறவன், என்னுடைய வெளிப்பாடை தொடுறவன், அவன் மேலே இந்த அனாயிண்டிங் பாயணும். சார்ல்ஸ் ஃபின்னியை பற்றி சொல்லுவாங்க. சார்ல்ஸ் ஃபின்னி பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டதை காட்டிலும் அவருடைய பார்வைப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏராளம்னு சொல்லுவாங்க. அவருடைய பார்வைப்பட்டு ரட்சிக்கப்பட்டவங்க ஏராளம்னு சொல்லுவாங்க. அந்த அது உண்மை தானே. என் வாழ்க்கையில் நடக்கட்டும், என் ஊழியத்தில் நடக்கட்டும். என்னை தீட்டுள்ளவனை தொட்டா நான் தீட்டாயிருவேன். இயேசு வாழ்க்கையில் 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, எல்லாரும் தீட்டுன்னு ஒதுங்கி போகிறாங்க. 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் தான் புருஷனை கூட தொட முடியாது. தொட்ட அவன் தீட்டாயிருவான். பிள்ளைகளை கையில் தூக்க முடியாது, தூக்குன்னா அவங்க பிள்ளைங்க தீட்டாயிருவாங்க. யார் அவளை தொட்டாலும் தீட்டாயிருவாங்க. அந்த தீட்டுள்ள ஸ்திரீ இயேசுவுடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டா அவ தீட்டு மாறி போச்சு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அதாங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவ. இதை தியானிக்கும் போது எனக்கு அந்த ஆழம் புரிஞ்சு, ஆண்டவரே அந்த வாழ்க்கை எனக்கு தாரும். ஒரு யூதன் அந்த பெண்ணை தொட்டிருந்தா, அந்த பெண் ஒரு யூதனை தொட்டிருந்தா அவன் தீட்டாயிருவான். ஒரு குஷ்டரோகி பொண்டாட்டி தொட முடியாது. அவன் போகும்போது தீட்டுன்னு சொல்லிட்டு போகணும், பெல் அடிச்சுக்கிட்டே போகணும். யாரும் அவனை தொட்டக்கூடாது. இயேசு அவனை தொட்டார். அவர் தீட்டாகலை, அவர் தொட்ட அவன் சுத்தமாயிட்டான். ஒருத்தர் செத்து போயிட்டான். பிணத்தை தொட்டால் இன்றைக்கே நம்ம சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்தால் குளிச்சிருவோம். அந்த இன்ஃபெக்ஷன் நம்ம மேலே வந்துடக்கூடாது. செத்து போயிட்டான். எவ்வளோ நேரம் வீட்டில் இருந்தான்னு தெரில. பாடையில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. அந்த பாடையை தொட்டன்னா கண்டிப்பாக தீட்டு வந்துடும். நீ ஒரு நாள் முழுசும் ஊருக்கு விலகி இருக்கணும். அதான் யூதருடைய ரூலு. இன்றைக்கி சாதாரண ஒரு சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்தால் கூட நம்ம குளிச்சிடுறோம்ல. அந்த தீட்டுள்ள பாடையை தொடுறாரு, அங்கே ஜீவன் வந்துடுச்சு. அவன் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தொடுவதெல்லாம் பரிசுத்தமாக மாறுது. என்ன பயங்கரமாக இருக்கு. ஆண்டவரது வல்லமை எனக்கு தாரும். வெறும் மிரக்கல் சொல்லி செய்வதற்கல்ல. இந்த நதி போகும் இடம் எங்கும் ஜீவன் உண்டாயிருக்கணும். நான் ஒரு வீட்டுக்கு போனேன்னா அந்த வீட்டில் ஜீவன் உண்டாகணும். ஒரு கப்பலுக்கு ஆலோசனை சொன்னாங்க, ஜீவன் உண்டாகணும். என் வாயில் வசம்பு இருக்கணும், என் வாயில் லவங்கம் இருக்கணும், என் வாய் சுத்தமாக இருக்கணும், என் வாயிலிருந்து புறப்படுகிறதுல துர்நாற்றம் வரக்கூடாது. அவரை அறிகிற அறிவின் வாசனை வீசணும். மனவாட்டியின் உதடின் கீழிருந்து தேனும் பாலும் வடியுது. நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது, பிரசங்கம் பண்ணும்போது, ஒரு ஆளுக்கு கவுன்சில் சொல்லும்போது ஜீவன் வரணும் கேட்போம். இதெல்லாம் நான் எனக்கு ஜபமாக எடுக்கிறேன்.
அதை தொடுவதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். அந்த அபிஷேக தைலம் அங்கே ஊற்றப்பட்டபடியினாலே தொடுவதெல்லாம் பரிசுத்தமாயிரும். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து வாசியுங்கள். ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக இருக்கு. எதுக்கு? ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு. நம்ம எல்லாரையும் கர்த்தர் ராஜரீக ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தையே அப்படிதான் தெரிந்து கொண்டார். பிறகு ஓரேபில் லேவி கோத்திரத்தோடு அவர் உடன்படிக்கை பண்ணுறார். ஆனால் அவர் அழைக்கும்போது நீங்கள் வாசித்துருங்களேன், யாத்திராகமம் 19:6 வாசிங்க. நீங்கள் எனக்கு ஆசாரியர் எல்லாரையும் சேர்த்தா சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். எல்லா இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் ஆசாரிய ராஜ்யம்தான். அப்படிதான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்புறம் ஓரேபுக்கு வர்றாங்க. ஓரேபில் மோசே மலைக்கு போகிறான். போகிறவன் 40 நாள் ஆச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல. அடுத்தால இவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அடுத்த ஸ்டெப்பு இவங்களுக்கு போக தெரியல. ஒன்று இருந்த அந்த வெள்ளி பொண்ணெல்லாம் போட்டு உருக்கி எடுத்து அதுலேருந்து ஒரு கண்ணுக்குட்டி வந்துச்சான். இவங்க ஒன்றும் செய்யலை, அதே வந்துடுச்சான். ஒரு கண்ணுக்குட்டி வந்துச்சு, அதை தொழுதுகிட்டு இருக்காங்க. மோசே இறங்கி வரான். பதறி போயிடுறான். பதறி போயிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறான், கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் என் பட்சத்தில் வாங்கன்னா. ஒரு சின்ன வார்த்தைங்க, கர்த்தர் பக்கத்தில் நிற்கிறவன் என் பக்கத்துக்கு வாங்க அப்படின்னா. யூதா போனானா, ரூபன் போனானா, யோசிங்க, எப்ராஹிம் போனானா, மனாசே போனானா, என்னங்க கேட்டான், கர்த்தர் பட்சத்தில் இருக்கங்க என் பக்கத்துக்கு வாங்க அப்படின்னா. விளக்கு ஒருத்தன் கூட போடலைங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆச்சு. மெதா அந்த லேவி கோத்திரம் மாத்திரம் மோசேயின் பக்கம் வந்து நின்னாங்க. அந்த இன்சிடெண்ட்டில் தான் ஆண்டவர் லேவி கோத்திரத்தோடு உடன்படிக்கை பண்ணி ஆசாரிய ஊழியம் வருது. ஏன்? அவன் கர்த்தர் பக்கம் நிற்கன்னு தீர்மானித்தவனோடு தான் அந்த உடன்படிக்கை பண்ணுறாரு. யாருங்க ஆசாரிய ஊழியம் செய்ய முடியும்? நம்ம எல்லாரும் ராஜரீக ஆசாரியமாக தான் தெரிந்து கொண்டார். ஆனால் கண்ணுக்குட்டியை வணங்குற கேஸ் வரும்போது நம்மளும் தப்பு பண்ணியிருப்போம். ஆனால் யார் அவருக்கு என்று உடன்படிக்கை பிரித்து வர்றாங்க தெரியுமா? நான் கர்த்தர் பக்கம் நிற்பேன், நான் வசனத்தின் பக்கம் நிற்பேன். யார் எப்படி வேண்டுமானாலும் போட்டும், சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற அவபக்தி உள்ளவன் பக்கம் நான் நிற்க மாட்டேன். அவனுக்கு சத்தியம் தெரியும், அவன் சத்தியத்தை கீழ்ப்படுகிறான். சத்தியத்தை பிரசங்கிக்க தைரியம் இல்லை. அது குறித்து என் வேதம் சொல்லுது. பவுல் எழுதுறாரு, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற அவபக்தி உள்ளவர்களுக்கு விரோதமாக தெய்வ கோபாக்கினை வெளிப்படும். அது எவ்வளோ பெரிய பாஸ்டராக இருந்தாலும் சரி, போஸ்டராக இருந்தாலும் சரி. நான் நகைப்பட மாட்டேன், என் மனைவி நகைப்பட மாட்டா, நாங்கள்லாம் நகைப்பட மாட்டோம். நகை போடுறவங்க போட்டு போடுறாங்க. உனக்கு தப்புனா மக்களுக்கு தப்புன்னு சொல்லு. கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு திருமணத்துக்கு சொல்லியிருக்கிறேன், இன்னொரு தடவை சொல்கிறேன். ஒரு திருமணத்துக்கு போயிருக்கிறேன். அப்போ தான் இந்த பெந்தகோஸ்துகளை கொஞ்சம் கொஞ்சமாக நகை வருது, தாலிலாம் வருது. அந்த கல்யாணத்தை நடத்துகிறதுக்கு அந்த ஒரு பாஸ்டர் வந்திருக்கார். பெரிய பாஸ்டர், நான் பெயர் சொல்ல விரும்பலை, எங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சவர். அதெல்லாம் பிரசங்கம் பண்ணி என்ன கூப்பிட்டுருந்தாங்க. சாப்பிடும்போது சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டின மாதிரி சாப்பிட்ற நேரம் அந்த பாஸ்டர் என்கிட்ட சொன்னார்,
இப்போல்லாம் அவங்க தாலி கட்டுறாருன்னா நான் ஒன்றும் சொல்கிறது இல்லைன்னாரு. ஏன்னு ஸ்க்ரீனுக்கு பின்னால் போய் தாலி கட்டணும், தாலி கட்டுற தப்பு இல்லைன்னா நம்மளே ப்ளஸ் பண்ணி கொடுக்கலாமேன்னு. இல்லை, எனக்கு தப்பாக தெரில, அவங்க கட்டுறதுன்னா கட்டிக்கலாம், எனக்கு தப்பாக தெரிலன்னாரு. அக்காவுக்கு கட்டிட்டீங்களான்னு, அவங்க மனைவி அக்காவுக்கு கட்டிட்டீங்களான்னு. சீ அப்படின்னாரு. எனக்கு சுரியன்னு வந்துடுச்சு. உங்களுக்கு சீ, உங்கள் மனைவிக்கு சீ, நமக்கு வாக்கரிசி போடுறான்னு. அவன் இந்த சீ எடுத்து கழுத்தில் பூசிக்கிட்டாலும் சரி, கையில் பூசிக்கிட்டாலும் சரி, தப்பு இல்லையாண்ணே, என்ன இப்படி கோவப்படுறீங்கன்னு. ஆமாண்ணே, நீங்கள் உங்கள் அக்கா மனைவிக்கு தாலி கட்டிட்டீங்களான்னா சீங்கிறீங்க, ஆனால் எனக்கு வாக்கரிசி போடுறவன் அவன், நான் போட்டிருக்கிற ஷர்ட் அவன் கொடுக்குற காசு, நான் திங்கிற சோறு அவன் கொடுக்குற காசு. அவன் சீ எடுத்து கழுத்தில் பூசினா இது சீன்னு நான் சொல்ல மாட்டேன்னா? அவன் மேலே அன்பு இருந்தால் இது சீ, இதை தொடாதான் நான் சொல்ல மாட்டேன் நானே. அன்றைக்கு தான் இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன், எப்படி டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்க முடியும் என்று சொல்லி. அதுக்கப்புறம் தான் இங்கே ஒரு செமினார் வச்சேன், நகை அலங்காரம் கடைசி கால சபைன்னு. 60 மணி நேரத்துக்கு மேலாக படித்து தாழ்மையாக சொல்கிறேன். பிரியமானவர்களே, அன்றைக்கு அவங்க பிரிந்து வந்தனால தான், கர்த்தர் பக்கம் நிற்கிறான்னு சொன்னனால தான் ஆசாரிய ஊழியம் அவங்களுக்கு வந்தது. நீங்கள் ஆசாரிய ஊழியம் செய்கிறது என்று சொன்னால் அந்த கன்னிக்குட்டியை வணங்குறவங்க பக்கம் நிற்காதீங்க. உலகத்தின் பக்கம், உலகத்தை வணங்குறவங்க பக்கம் நிற்காதீங்க. வசனத்தின் பக்கம், மோசையின் பக்கம் வந்துடுங்க. அப்போ தான் அந்த உடன்படிக்கை அவங்களோட பண்ணுறார். ஓரேபிலே லேவியோடு பண்ணின உடன்படிக்கைன்னு பின்னால் வாசிப்போம். என்ன ஊழியம் செய்யும்படி உடன்படிக்கை பண்ணினார்? ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு. ஆசாரிய ஊழியம்னா என்ன ஊழியங்க? ஆசாரிய ஊழியம்னா ஆசாரிய ஊழியம், ஆசாரிய ஊழியம், ஆசாரிய ஊழியம் சொல்கிறோம். ஆசாரிய ஊழியம்னா என்னது? ஆசாரிய ஊழியம், ஆசாரி என்ன ஊழியம் செய்வான்? ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் நின்று ஒரு ஒப்புரவாக்குதலின் ஊழியம். பவுல் சொல்லுவார், த மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலியேஷன், ஒப்புரவாக்குதலின் ஊழியம். பொதுவாக நம்ம இப்படி சொல்கிறோம், ஜனங்களுக்கு தேவனுக்கு நடுவே நின்று தேவனை ஒப்புரவாக்குறோம். பிரியமானவர்களே, ஆச்சாரம், ஒழுங்குமுறைகள், அந்த ஆச்சாரத்தின்படி சில காரியங்களை, சடங்குகளை செய்கிறவன்னு நம்ம இன்னைக்கு ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரீஸ்ட்லி மினிஸ்டர், ப்ரீஸ்ட்லி மினிஸ்டர். பிரியமானவர்களே, ஒரு ஆச்சாரியத்தின்படி செய்கிறது. நம்ம தமிழில் அந்த ஆச்சாரிய அப்படின்னு என்ன தெரியுமா? மண்ணுக்கு அடியில் இருந்த மண்ணுக்கு அடியில் பதிஞ்சிருக்கிற, மண்ணங்கட்டியோடு கலந்து இருக்கிற தங்கத்தை தோண்டி எடுத்து வெளியே கொண்டு வந்து, அந்த தங்கத்தை பிரித்து எடுத்து, அந்த தங்கத்தை உருக்கி, அந்த தங்கத்தில் ஒரு பொன்னிலான ஒரு பொருளை செய்கிறவன் ஆசாரி. ஒரு மரக்கட்டை, ஒரு மரத்துண்டு, அந்த மரத்துண்டை ஒரு அழகான ஒரு சோஃபாவா, ஒரு டேபிளா, ஒரு அழகான ஒரு நாற்காலியா, சிம்மாசனமாக மாத்துறானே, அவன் தான் ஆசாரி. களிமண், காலுக்கு அடியில் கிடக்கிற களிமண் சேரு, அந்த களிமண்ணை கொண்டு வந்து ஒரு அழகான பாத்திரமாய் மாற்றானே, அவன் தான் ஆசாரி. ஒரு அசனமாதீனமா தேவன் என்ன ஆசாரிய ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. பொன்னாலான பொருளாக இருக்கலாம், வெள்ளினான பொருளாக இருக்கலாம், எல்லாராலும் அதை செய்ய முடியாது. எல்லாராலும் அதை செய்ய முடியாது. தச்சாசாரியால் தான் அதை செய்ய முடியும். பொற்கொள்ளனால தான் அதை செய்ய முடியும்.
குயவனால தான் அதை வணைய முடியும். குயவனே அவனால் மாத்திரம்தான் அதை வணைய முடியும். எத்தனை எம்ஏ, எத்தனை சைக்காலஜி, எத்தனை எம்டி, என்னன்னாலும் நீ படிச்சுக்கோ, ஒன்றால் ஒரு களிமண்ணை ஒரு பாத்திரமாய் வணையவே முடியாது. குயவனால் மட்டும்தான் அது முடியும். என் படிப்பு அதை வணையாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த சூத்திரம் என்ற சொல் இனத்தின் அடிப்படையில் வர்ணாசிரமத்தில் குறைவாக காணப்படுது. ஆனால் சூத்திரம் என்ற சொல் என்ன தெரியுமா? யார் சூத்திரம் தெரியுமா? பஞ்சமரில் உள்ள தீட்டுள்ள தொழில் செய்கிறவங்க சூத்திரர் அல்ல. வர்ணத்தின் அடிப்படையில் கருப்பாக இருக்கிறவங்க சூத்திரர் என்று பிரித்தாங்க. இந்த சூத்திரர் என்று சொல்லப்பட்ட அத்தனை பேரும் ஒரு சூத்திரத்தை வைத்து பணி செய்கிறவர்கள், ஒரு ஃபார்முலா வைத்து பணி செய்கிறவர்கள். அதனால அவங்களுக்கு சூத்திரர் என்று பெயர் வந்தது. ஒரு ராஜாவால் நகை செய்ய முடியுமா? ஒரு ராஜாவால் பணம் செய்ய முடியுமா? ஒரு ராஜாவால் ஒரு பாய் முடைய முடியுமா? அவனுக்கு அந்த சூத்திரம் தெரியாது. ஒரு ஃபார்முலா உபயோகித்து, ஒரு சூத்திரம் உபயோகித்து ஒரு காரியத்தை செய்யக்கூடியவன் சூத்திரன். அவன் உயர்வானவன். வயலில் இறங்கி அந்த சேத்துல நின்று எப்போ நடணும், எப்போ நாற்றை பிடுங்கணும், எப்போ பயிரிடணும், எப்போ அதுக்கு தண்ணி ஊற்றணும், எப்படி ஊற்றணும், அந்த சூத்திரன் தெரிந்தவன் விவசாயி. என் தமிழ் சொல்லுகிறது அவன் எல்லாரிலும் மேலானவன் என்று. அவன் எல்லாரிலும் மேலானவன். அவனுக்கு அந்த சூத்திரம் தெரியும். அவனுக்கு தான் எப்போ நடணும்னு தெரியும், எப்படி ஏர் விழணும்னு தெரியும், எப்படி பரம்படிக்கணும்னு தெரியும். அதனால தான் அவன் சூத்திரன். அது இழி சொல்லல்ல. நம்ம எல்லாம் தேவன் ஆசாரியர்களாக தெரிந்து கொள்ளுகிறார். எந்த பாவியையும் அந்த பலியை செலுத்தி அதுக்குரிய ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இதுக்கு என்ன பலி செலுத்தணும், இதுக்கு என்ன பலி செலுத்தணும், பாவ நிவாரண பலி எப்படி செலுத்தணும், குற்ற நிவாரண பலி எப்படி செலுத்தணும், போஜன பலி எப்படி செலுத்தணும், பான பலி எப்படி செலுத்தணும், சமாதான பலி எப்படி செலுத்தணும், உற்சாக பலி எப்படி செலுத்தணும், இந்த பண்டிகை எப்படி கொண்டாடணும், அந்த பண்டிகை எப்படி கொண்டாடணும், இதுக்கு எத்தனை நாள் தீட்டு இருக்கணும், எல்லாம் தெரிஞ்சு வச்சு அவங்களையும் தேவனோடு கூட ஒப்புரவாக்குறானே, அவன் தாங்க ஆசாரியன். அவன் தான் ஆசாரியன். போயிட்டு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு கவர் வாங்கி கவரில் பவர் இருக்கான்னு பார்க்கறது ஊழியம் இல்லை. களிமண்ணில் ஒரு பானையை உருவாக்க தெரியணும். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக ஊரா சனகதீனமா கரமா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. எந்த களிமண்ணையும் கர்த்தருக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் மாற்றுகிறவன் தான் கர்த்தருடைய ஆசாரி. அந்த அபிஷேகம் மேல ஊற்றப்படும் நான் அவருக்கு ஆசாரி ஊழியம் செய்யும்படி அந்த அபிஷேகம் என்னை தகுதியாக்குது. இந்த 30வது வசனம் வாசியுங்கள். ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு. ஆரோனும் அவனுடைய குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக, அவர்களை பிரித்தெடுப்பாயாக. எனக்கென்று அவர்களை பிரித்தெடுப்பாயாக. அந்த அபிஷேகம் நம்மை கர்த்தருக்கு என்று பிரித்தெடுக்க வேண்டும். Set apart for the Lord. நான் கர்த்தருக்கு என்று பிரிந்து வந்துட்டேங்க. நான் கர்த்தருக்கு என்று பிரிந்து வந்துட்டேன். இனி இது என்ன தொடாது. இது என்ன விழத்தள்ளாது. அந்த அபிஷேக தைலத்தில் ஹோலினஸ் இருக்கு. அந்த அபிஷேக தைலத்தில் பியூரிட்டி இருக்கு, சுத்தாங்கம் இருக்கு. அந்த அபிஷேக தைலத்தில் இம்யூனிட்டி, நோய் தடுப்பு சக்தி இருக்கு. அந்த அபிஷேக தைலத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட், எனக்குள்ள இருக்கிற விஷத்தை எல்லாம் வெளியே தள்ளக்கூடிய தன்மை இருக்கு. அந்த அபிஷேக தைலத்தில் வாசனை இருக்கு.
அந்த அபிஷேக தைலத்தில் ஒரு ப்ராஸ்பரிட்டி, ஒரு செழிப்பு அந்த அபிஷேக தைலத்தில் இருக்கு. ஆண்டவரே, என் மேலே அந்த தைலத்தை ஊற்றுங்க ஐயா, என் மேலே அந்த தைலத்தை ஊற்றுங்க. எப்படி ஊற்றணும்? சிரசின் மேலே ஊற்றப்பட்டு தாடியில் இறங்கி, தாடியில் வடிந்து வஸ்திரத்தின் தொங்கல்ல இறங்கணும். எர்மோன் மலையிலிருந்து சியோன் மலையின் மேல் வந்து இறங்குகிற பனி. எர்மோன் உயரமான மலை, எர்மோன் உயரமான மலை. அந்த மலையிலிருந்து அப்படியே பனி மேகம். சியோனில் ஆறு கிடையாது, சியோனில் குளம் கிடையாது, சியோனுக்கு பக்கத்தில் கடல் கிடையாது, எருசலேமில் நதி கிடையாது, ஆறு கிடையாது, குளம் கிடையாது, கடல் கிடையாது, வாட்டர் ரிசோர்ஸே கிடையாது. அது மலை, கிணத்துலேருந்து தண்ணி எடுக்க முடியாது. ஆனால் சியோனை செழிப்பாக்க, சியோனில் ஒன்றுமே கிடையாது. எர்மோன் மலையிலேருந்து அப்படியே அந்த பனி மேகம் வருது. பனி மேகம் வந்து சியோனில் அப்படியே மழையை பெய்யுது. அதான் எர்மோன் மலையிலிருந்து வருகிற பனி சியோன் மேலே பெய்வது போல அவருடைய தைலம் என் மேலே ஊற்றப்படுது, என் சிரசில் ஊற்றப்படுது. சிரசில் ஊற்றப்பட்டது அப்படியே என்னுடைய முகத்தில் வடியுது, முகத்தில் வடியுது, முகத்தில் இறங்குறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் யூ லார்ட், பிரைஸ் யூ லார்ட், பிரைஸ் யூ லார்ட். அப்படியே என் வஸ்திரத்தில் இறங்குது. ரஷனதி நமக்கரவா. அந்த சிரஸ் எதை காட்டுதுன்னா பிரதானம், ஆவி, என்னுடைய ஆவியை காட்டுது. அந்த அபிஷேகம் என் ஆவியை டச் பண்ணணும், என் ஆவியை பரிசுத்தப்படுத்தணும், என் ஆவியில் பலனை தரணும். அந்த அபிஷேகம் என் ஆவியை டச் பண்ணணும். அந்த அபிஷேகம் அப்படியே முகத்தில் வடியுது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பாங்க. அது என்னுடைய சோலை காட்டுது, அது என்னுடைய சோலை காட்டுது. என்னுடைய சோல், என்னுடைய தாட் ப்ராசஸ், என்னுடைய வில், என்னுடைய சித்தம், என்னுடைய நாலேஜ், என்னுடைய லைக்ஸ், என்னுடைய டிஸ்லைக்ஸ், என்னுடைய விருப்பம், வெறுப்பு எல்லாத்தையும் அந்த அபிஷேகம் டச் பண்ணணும். அந்த அபிஷேகம் டச் பண்ணணும். சிரசில் ஊற்றப்பட்டு முகத்தில் தாடியில் வடிந்து வஸ்திரத்தின் தொங்கல் மட்டுமாக இறங்குது. வஸ்திரத்தின் தொங்கல் எதை காட்டு? வஸ்திரம் எதை காட்டுது? சாட்சியின் ஜீவியத்தை காட்டுது, சரீரத்தை காட்டுது. என்னுடைய ட்ரெஸ், என்னுடைய ஸ்டைல், என்னுடைய அப்பியரன்ஸ், அது அபிஷேகம் தொடரணும். அதைத்தான் நம்ம அங்கே பார்த்தோம். முதலாவது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டியில் அபிஷேகம், ரெண்டாவது பரிசுத்த ஸ்தலத்தில் சமூகத்தை புகைக்கிற மேஜை, குத்து விளக்கு, தூபபீடத்தில் அபிஷேகம், மூன்றாவது பிரகாரத்தில் அபிஷேகம், பலிபீடத்தில் அந்த தொட்டியில் அபிஷேகம். அதைத்தான் இங்கே பார்க்குறோம். சிரசில் அந்த அபிஷேக தைலம், அந்த முகத்தில் அந்த அபிஷேக தைலம், வஸ்திரத்தில் அந்த அபிஷேக தைலம். பிரியமான இந்த அபிஷேகம் என்னை வேறு பிரிக்கணும்.